நண்பர்களுக்கு வணக்கம். நீ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து இரண்டாம் நிலை காவலர்களுக்கான தேர்வுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்போல்லாம் வந்து ஆன்லைனில் எல்லாம் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் நம்ம கமெண்ட்ஸில் வந்த கொஷினை பற்றி தான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதிகமாக அடுத்த கமெண்ட்ஸ் வந்ததில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த எக்ஸாமில் எப்படி வந்து கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்னு கிடையாது, டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்பிஎஃப், இல்லை சிஆர்பிஎஃப், யூபிஎஸ்சி, எந்த விதமான மத்திய மாநில அரசு தேர்வுகளாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே வந்து கட் ஆஃப் மெத்தட் வந்து ஒரே ஒரு மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அது சம்மந்தமான ஒரு புரிதல் இல்லை. அதனால தான் வந்து நமக்கு வந்து அந்த கட் ஆஃப் பார்த்தினா ஒரு அடிப்படை அறிவு இல்லை. அப்படிங்கிறனால தான் அந்த கட் ஆஃப் வந்து ஒரு சிலர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஓசி கம்யூனிட்டி அப்படின்னா நம்ம வந்து அதிகமான மார்க் எடுக்கணும், அடுத்து பிசி கம்யூனிட்டி அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக மார்க் எடுக்கணும், எம்பிசினா கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் போதும், எஸ்சிஎஸ்டினா ரொம்ப கம்மியாக இருக்கும் நமக்கு மார்க்கு அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் அவங்களாம் செலக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஒரு தப்பான புரிதலில் இருக்கீங்க. உங்களுக்கு கட் ஆஃப் பற்றின ஒரு அடிப்படை சிந்தனை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஒரு கட் ஆஃப் ரைஸ் ஆகிறது எப்படி, குறையிறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, அடுத்து வந்து நம்ம வந்து இன்னொருத்தர் வந்து ப்ளேம் பண்ண மாட்டோம். சரி, இவங்களுக்கெல்லாம் கம்மியாக இருக்குது கட் ஆஃப், நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரினா ஒரு தவறான சிந்தனை உங்களுக்கு வராது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட் ஆஃப் ரைஸ் ஆகிறதும் ஒரு கட் ஆஃப் குறையிறதும் அந்தந்த கேஸில் உள்ளவங்களால் மட்டும்தான் குறையும், அந்தந்த கேஸில் உள்ளவங்களால் மட்டும்தான் வந்து அதிகரிக்கும். அது முதல் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு மொத்தம் ஒரு 200 போஸ்டிங் இருக்குது. இந்த 200 போஸ்டிங்கில் ஓசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு 50 போஸ்டிங்கும், பிசியில் இருக்கவங்களுக்கு 50 போஸ்டிங்கும், எம்பிசியில் இருக்கவங்களுக்கு 50 போஸ்டிங்கு, எஸ்சிஎஸ்டியில் இருக்கவங்களுக்கு 50 போஸ்டிங், மொத்தமாக 200 போஸ்டிங்கு. இந்த 200 போஸ்டிங்க்கும் ஓசி கம்யூனிட்டியில் இருக்கவங்க 50 போஸ்டிங் இருக்குது இல்லையா, இந்த 50 போஸ்டிங்க்கும் ஒரு 100 பேர் அப்ளை பண்ணுறாங்க. இந்த 100 பேர் அப்ளை பண்ணும்போது இதில் கட் ஆஃப் வைக்கிறாங்க. இந்த கட் ஆஃப் வைக்கும்போது நமக்கு தேவையான 50 பேர் எடுத்துருவாங்க. இது வந்து இந்த கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நார்மலாக இருக்கும் இந்த கட் ஆஃப். இதே பிசி கம்யூனிட்டி இருக்குது, இந்த கட் ஆஃபு இதுலேயும் உங்களுக்கு 50 போஸ்டிங் வந்து வேக்கன்சி இருக்குது. இப்போ இந்த 50 வேக்கன்சிக்கு இதே பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும். எம்பிசியில் 50 இருக்குது அப்படின்னா அந்த 50 போஸ்டிங்க்கு எம்பிசியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதை ஒதுக்குவாங்க, அவங்க மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ணணும். அதே மாதிரி எஸ்சிஎஸ்டினருக்கும் அதே தான். இப்போ பிசி கம்யூனிட்டியில் ஒரு 50 வேக்கன்சி இருக்குது. இந்த 50 வேக்கன்சிக்கு ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அப்போ கட் ஆஃப் இந்த இடத்துல ரைஸ் ஆகும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கம்யூனிட்டியில் இல்லை ஒரு கேஸ்ட்டில் ஏதாவது ஒரு கேஸ்ட், இப்போ எம்பிசி கேஸ்ட் இருக்காங்கன்னா அந்த கேஸ்ட்டில், இப்போ நம்ம கேஸ்ட்டில் வந்து எம்பிசி நம்ம அப்படின்னா, நம்ம கேஸ்ட்டில் 50 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, அந்த 50 வேக்கன்சிக்கு எவ்வளோ பேர் நம்ம கேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் கட் ஆஃப் ரைஸ் ஆகும். கட் ஆஃப் அதை வச்சு தான் கீழே குறையும். இப்போ 50 போஸ்டிங் தான் இருக்குது, அப்ளை பண்ணுறது வெறும் 60 பேர் தான் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கல இங்கே வந்து கட் ஆஃப் ரொம்ப லோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, கட் ஆஃப் இங்கே ரைஸ் ஆச்சு அப்படின்னா தேர்வாணையத்துக்கு தேவையான அந்த 50 பேரை எடுக்க முடியாமல் போயிடும். புரியுதுங்களா? அதுக்காக தரமில்லாத ஆட்கள் எடுப்பாங்களான்னா அந்த மாதிரி கிடையாது. இந்த 50 பேர்த்துக்கு எடுக்க முடியாமல் போயிடுவாங்க. அதுவே இந்த இடத்துல 50 வெறும் 50 அதே 50 வேக்கன்சிக்கு 1500 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு இந்த 1500 பேர் 50 வேக்கன்சிக்கு 1500 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா இந்த இடத்துல கட் ஆஃப் ரைஸ் ஆகும். அப்படி இந்த இடத்துல கட் ஆஃப் கம்மியாக வச்சாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 800 பேர் அவங்க செலக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ 50 வேக்கன்சி தான் இருக்குது, அதுக்கு அந்த இடத்துக்கு எப்படி 800 பேர் தான் செலக்ட் பண்ண முடியும்? ஸோ ஒரு கேஸ்ட்டை பொறுத்த வரலையும் சரி, கட் ஆஃபை பொறுத்த வரலையும் சரி, ரெண்டுமே வந்து அந்தந்த கேஸ்ட்டில் இருக்கவங்களால தான் அந்த கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆகப்படுது, அந்தந்த கேஸ்ட்டில் இருக்கவங்களால தான் அந்த கட் ஆஃப் வந்து குறைக்கப்படுது. ஒரு கேஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை பொறுத்து, அதில் அப்ளை பண்ணுறவங்கள பொறுத்து மட்டும்தான் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதிகரிக்கும், கட் ஆஃப் வந்து குறையும். இது புரியாமல் நம்ம வந்து வேறு கேஸ்ட்டு, இப்போது இதுவே வந்து இப்போ எஸ்சிஎஸ்டி கேஸ்ட் இருக்காங்க உதாரணத்துக்கு, இவங்க இதில் வந்து ஒரு 50 வேக்கன்சி இருக்குது. அதே பிசி கேஸ்ட்டில் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு 50 வேக்கன்சி இருக்குது. இப்போது இந்த பிசி கோட்டாவில் இருக்கவங்க வந்து 50 வேக்கன்சிக்கு ஒரு 5000 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா, அதே எஸ்சிஎஸ்டியில் இருக்கவங்களுக்கு 50 வேக்கன்சிக்கு வெறும் 1500 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா, இப்போ இது ரெண்டில் பிசி கோட்டாவை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே அதிகப்படியான ஆட்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 50 போஸ்டிங்க்கு நம்ம ஆட்கள் எடுக்கணும் அப்படின்னா அந்த கட் ஆஃப் ரைஸ் பண்ணால் தான் அந்த ஃபில்ட்ரு பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ண முடியும். நமக்கு தேவையான 50 பேர்த்த மட்டும் நம்ம எடுக்க முடியும். அதுவே 1500 பேர்
எழுதக்கூடிய எஸ்சிஎஸ்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அப்போ இவங்க இந்த கேஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த 50 வேக்கன்சிக்கு இவங்களுக்கு எப்படி அப்படின்னா ஒரு கிராஜுவலாக குறைஞ்சிருக்கும் கட் ஆஃப். அதாவது பிசி கேஸ்ட்டை ஒப்பிடும்போது கட் ஆஃப் குறைஞ்சிருக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் 2017 ஒரு போலீஸ் செலெக்ஷன் நடந்திருக்குன்னு வைங்களேன். இப்போ 2021 ஒரு போலீஸ் செலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா, இல்லை 20 எப்படியோ ஒன்று கணக்கில் வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ 2017 பிசி கேஸ்ட்டில் ஒரு 500 வேக்கன்சி இருந்தது. அதே 2017 எஸ்சிஎஸ்டி கேஸ்ட்டில் ஒரு 500 வேக்கன்சி இருந்திருக்கு அப்படின்னா, 2017 பிசி கேஸ்ட்டில் 500 வேக்கன்சி இருந்தது, அதுக்கு அப்ளை பண்ணது 5000 பேர். அதே எஸ்சிஎஸ்டி கேஸ்ட்டில் வந்து 500 பேர் வேக்கன்சி இருக்குது, அந்த 500 பேர்த்துக்கு அப்ளை பண்ணது 1000 பேர் தான். அப்படின்னா இந்த இடத்துல எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்டை சேர்ந்தவங்களுக்கு அந்த கேஸ்ட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? அதுவே 2020 வருதுன்னு வைங்களேன். இந்த வருஷத்தில் அதே பிசி கேஸ்ட்டை சேர்ந்தவங்களுக்கு 500 வேக்கன்சி இருக்குது. இந்த 500 வேக்கன்சிக்கும் அப்ளை பண்ணுறதே 800 பேர் தான். ஆனால் எஸ்சிஎஸ்டி கேஸ்ட்டை சேர்ந்தவங்களுக்கு அதே 500 வேக்கன்சிக்கு 5000 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா இவங்களுக்கு தான் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். நாம் அதை தான் நல்லா புரிஞ்சுக்கணும். எஸ்சிஎஸ்டி தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்காது. அந்த இருக்கக்கூடிய வேக்கன்சியில் இருக்கக்கூடிய போட்டியை பொறுத்து தான், இல்லை பங்கேற்கக்கூடிய மாணவர்களை பொறுத்து தான் வந்து கட் ஆஃப் குறையும் அதிகரிக்கும். இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தெரியாதவங்க இருக்காங்க, தெரியாதவங்க தான் அவங்களுக்கும் சொல்லுங்கள். ஒரு கட் ஆஃப் ரைஸ் ஆகிறது வந்து இன்னொரு கேஸ்ட்டால் கிடையாது. அந்த கேஸ்ட்டு இப்போது எம்பிசியை சேர்ந்தவர்கள் ஒரு 30 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, அந்த 30 வேக்கன்சிக்கு வரக்கூடிய போட்டியாளர்களை பொறுத்து தான் வந்து கட் ஆஃப் என்றைக்குமே ரேஸ் ஆகும். நீங்கள் நம்ம மார்க்கெட்லேயே பார்த்துருக்கலாம். வெறும் ஒரு 5 பொருள் இருக்குது, 5 பொருள் வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க அப்படின்னா, இந்த 5 பொருள் ஒரு பொருளோட விலை 100 ரூபா அப்படின்னா வாங்கிறதுக்கு 5 பேர் தான் இருந்தாங்கன்னா அந்த பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் 100 ரூபா இல்லை, அந்த பொருளை வாங்கிறதுக்கு 1000 பேர் இருந்தாங்க அப்படின்னா அந்த பொருளோட வேல்யூ வந்து அதிகரிக்கும். 100 ரூபாயிலேருந்து 5000 கொண்டு போனாலும் வாங்கிறதுக்கு ஆள் இருந்துச்சு அப்படின்னாலும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் கட் ஆஃபும் அந்தந்த கேஸ்ட்டில் இருக்கவங்களால தான் கட் ஆஃப் ரைஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொருத்தவங்களால் அது கிடையாது. இதை பற்றின ஒரு அடிப்படை புரிதல் உங்களுக்கு வேணும். இது இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு 2-3 தடவை இதை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.